அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இன்ட்ராடே அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க கணக்கு மேத்தமெட்டிக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. இது நம்ம மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்ட்ரைக்ல மட்டும்தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எனி ஸ்ட்ரைக்ல நம்ம எடுக்கலாம். ஒரு ஸ்ட்ரைக்ல எந்த வேல்யூ போனா இப்போ இந்த வேல்யூ இருக்குனாலும் ஒரு ஸ்ட்ரைக் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போனா அது ரிவர்சல் ஆகி ஆகணுங்க. திரும்பி ஒன்று ரிவர்சல் மீன்ஸ் ஏதோ போயிட்டு இங்கிருந்து ஏறி போகுதுனாங்களோ இங்கிருந்து திரும்பிடணும். ரிவர்சல் அப்படி கிடையாது. ஏறது ரிவர்சல் ஆகுதுன்னா இங்க ஒரு இடத்துல ரிவர்சல் பண்ணிட்டுனா எகைன் அந்த ரேலியை இங்க ரிவர்சல் பண்ணியும் மேல கொண்டு போகலாம், ஆறு அங்கிருந்து கீழே வரலாம். அப்ப அங்க ரிவர்சல் பாயிண்ட் எப்படி அதெல்லாம் கண்டுபிடிங்க. ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ஒரு வேல்யூ மட்டும் கிடையாது, நிறைய வேல்யூகள் இருக்கு. அப்புறம் அதுல ஃபால்ஸா எப்படி நம்மள ட்ராப் பண்ணுவாங்க, ஏமாத்துவாங்க. ஃபால்ஸ் பிரேக் சும்மா மேலே இருக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த்னு காமிப்பாங்க. இந்த இடத்துல இந்த விலைக்கு மேலே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அது டக்குன்னு அப்படி கீழே விடும். கீழே வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படி டக்குன்னு மேலே ஸ்ட்ரென்த் ஆகிடும், ஒரே கண்டையில தூக்கிடுவாங்க. அப்ப அதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன்னா அப்படி மட்டும்தான் நம்மளை ஏமாற்ற முடியும் ரீட்டைல் ட்ரேடர். மற்றபடி மேக்ஸுங்கிறது கணக்குன்னா எல்லாருக்குமே கணக்கு ஒண்ணுதான். 5ன்னா 5 தான், 10ன்னா 10 தான். நம்பர் மாறிட போதா? கிடையாது இல்லையா? ஆனா ஸ்ட்ராட்டஜிங்கிறது மாறிடும், மேக்ஸுங்கிறது மாறாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜி கிடையாது இது, மேக்ஸ். அதை சார்ந்து நீங்க படிங்க. உங்க பகுதியிலேயே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அங்க போய் கத்துக்கோங்க. இல்லையா உங்களால என்கிட்ட கிளாஸ் எல்லாம் போறதுக்கு இது கிடையாது சார் அப்படின்னா நீங்களே கத்துக்க முடியும். யாருடைய கிளாஸுக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. ஆனா காலங்களாக அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. டைம் எடுத்து நீங்களும் கத்துக்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம நிஃப்டினுடைய இது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ் ஆப்ஷன் கிளாஸ் செப்டம்பர் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பேன். என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. பேங்க் டீட்டெயில் வேணுன்றவங்க இது பே பண்ணவங்க ஸ்கிரீன்ஷாட் வித் அவங்களுடைய நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நேம் எனக்கு மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. ஓகேங்களா? சரி, நம்ம இப்போ நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு 24,900 புட்டு 70 ரூபாய்க்கு கீழே ட்ரேடு சஸ்டைன் ஆகிட்டு இருந்ததுன்னா நிப்டி ஏறும். நான் சொல்றது இதை வாங்குங்க வீங்கன்னு சொல்ல கிடையாது. நிப்டினுடைய டைரக்ஷனை மட்டுமே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதே அந்த பிரைஸ்க்கு மேல 70 ரூபாய்க்கு மேல இருந்தா நிப்டி இறங்க ட்ரை பண்ணும் அப்படிங்கிறது தான். இப்போ இது இதுக்கு மேல சஸ்டைன் ஆகுதா, கீழே சஸ்டைன் ஆகுதா, மேலே இருந்து எப்படி முன்ன நான் சொன்னேன் இல்லையா, மேலே இருப்பாங்க டக்குன்னு ஒரே கண்ணில் விடுவேன். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணுங்க. சரி, இது அப்போ இந்த விலையில முடிவு எடுத்துட்டீங்க. அப்போ இந்த மேல ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழேயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட விலைக்கு மேலேயோ போகுது அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு ஒரு குறிப்பிட்ட விலையில அது ரிவர்சல் திரும்பணும். ஒண்ணு இங்கிருந்து திரும்பணும், இல்லையா மறுபடியும் அதே ரேலியை இங்கிருந்து ரிவர்சல் பண்ணி கொண்டு போகணும். அதே போலதான் கீழே வந்தாலும் அதே தான். அப்போ ஒரு குறிப்பிட்ட லெவல் போனா உங்களுக்கு அதுக்கு இடையில எவ்வளவு தேவையோ அதை நம்ம எடுத்துட்டு எக்ஸிட் ஆயிடும். புரியுதுங்களா? சும்மா அப்படியே ஏதோ ஃபுல்லா ரேலி, அது என்னைக்கு ரேலி ஆகுன்றதை முதற்கொண்டு நம்மளால கணக்கிடணும். நாம இன்னைக்கு ஃபர்தரா அது ரேலி அப்படியே கண்டினியூ பண்ணலாமா, வச்சுக்கலாமா, பெரிய டார்கெட் பிடிக்கலாமா, மினிமம் டார்கெட்ல வெளியே வரணுமா, என்ன ஏது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் ஈஸியான வழிகள் தான், ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். சரி, இன்னைக்கு ஃபின் நிஃப்டி கொடுக்குறேன். இன்னைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி. நம்ம ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி அன்னைக்கு எப்பவுமே கொடுப்போம். ஏன்னா நான் டேட்டா எடுக்கிறது அன்னைக்கு மட்டும் தான் அதை எடுக்கிறேன். மற்றது பேங்க் நிஃப்டி, இந்த சென்செக்ஸ் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாமே எடுக்கலாங்க. என்னால தினமும் டேட்டா எடுத்து அத்தனைகளுமா ட்ரேட் பண்ண முடியும்? ஒன்றுத்துல தானே ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு சிறந்தது நிஃப்டி. அதுக்கப்புறம் ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி டேல மட்டும் பண்றோம். அதனால எக்ஸ்பைரி டே இன்னைக்கு எக்ஸ்பைரி டே ஃபின் நிஃப்டி. இதுல 0 to 0 கால் இன்னைக்கு நீங்க எடுக்கலாம், கரெக்டா? ஆனா நான் அதை இது பண்றதுல சொல்லி கொடுக்கறதோட சரி நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா அதுல 0ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகேங்களா? சொல்லி கொடுக்கறதோட சரி, நான் டாபிக் இதுல போடும்போது கூட 0 to 0 கால்லாம் மென்ஷன் பண்ணிக்க மாட்டேன். அது கிளாஸ் சொல்லி கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இன்னைக்கு அந்த ரூல் என்னவோ 0 to 0 கால் அதை டிக்டோ ஃபாலோ பண்ணுங்க. ரூலை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஃபின் நிஃப்டி 23,800 புட்டு 82 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆனா ஃபின் நிஃப்டி ஏறும் ஃபர்தரி. அது 82 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா ஃபின் நிஃப்டி ஏறும். அப்போ இதற்கு இடையில உங்களுக்கு என்ன தேவை அதை நம்ம எடுத்துக்கிட்டு எக்ஸிட் ஆகிடும். அதை எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸிட் ஆகிட்டு வெளியே போயிட்டே இருக்கும். அதனால நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணி எல்லா வேல்யூகள் நிறைய இருக்கு, எல்லாமே கண்டுபிடிக்கலாம். நம்ம இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் எதையுமே பார்க்கறது கிடையாது ஆப்ஷன் பையிங் இன்ட்ராடேக்கு. அதனால தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வருத்தம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.